ஏப்பா யாருப்பா குசல் மெண்டிஸா? என்னப்பா இப்படி ஆகிப்போச்சு? சனத் ஜெயசூர்யா கோச்சா வர்றதுக்கு முன்னம் எவ்வளவு செழிப்பாக இருந்த? இப்போ பார்த்தியா? இது தேவையா உனக்கு? என்ற மாதிரி போகுது இந்த குசல் மெண்டிஸின் கதை. உன் முகத்தில் சந்தோஷமே இல்லையா? முன்னே எல்லாம் ஸ்ரீலங்கா டீமை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லி கொண்டு தெரிஞ்சாங்க. இப்போ உன்னிட்டேருந்து ஸ்ரீலங்கா டீமை எப்படி காப்பாற்றுறன்னு தெரியாமல் தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. காலம் எவ்வளோ சீக்கிரம் மாறிச்சு பார்த்தியா? இது தேவையா? உன் சினேதன் டிக்வெல்லாவோட சேர்ந்து தம்மடித்து மாட்டுப்பட்டு ஒரு வருஷம் பேனில் இருந்த நீ அதுக்கு பிறகு உன் சினேதன் டிக்வெல்லாவுக்கு இடம் கிடைக்கல, உனக்கு இடம் கிடச்சி நீ கிரிக்கெட் விளையாடி கொண்டு தெரிஞ்ச நீ அதுக்கு பிறகும் சினேதன் டிக்வெல்ல ஏதோ போதைப் பொருளை பாவிச்சு அங்கே பிடிபட்டுட்டு. ஆனால் நீ இங்கே வந்து கிரிக்கெட் விளையாடிருக்க. அவன் சாவந்தான் உன்னை இன்றைக்கு டீம்லேருந்து நிப்பாட்டுறதுக்கு காரணம். சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, கூடா நட்பு கேடாய் முடியும்னு? நீ நினைக்கிற நீ போதையில் விழுந்த நீ என்று. ஆனால் உண்மையிலேயே உன்னை விட ஆள் இல்லையே என்ற மமதையில் விழுந்த நீ இதை நம்பலன்னாலும் அதுதான் நெசம். வாழ்க்கையில் 2 விதமான மனுஷர்கள் இருப்பாங்க. அதில் ஒன்று வாய்ப்பே கிடைக்காம வாய்ப்புக்காக ஏங்கி கொண்டு இருப்பாங்க. இன்னொன்று கிடைச்ச வாய்ப்பையும் பயன்படுத்த தெரியாமல் அது மதிப்பு தெரியாமல் நாசமாகி கொண்டிருக்கிற ஒரு குரூப். அந்த குரூப் தான் நீ. இங்கே எத்தனையோ பிளேயர்ஸ் வாய்ப்பு கிடைக்காம ஓய்வு அறிவிச்சுட்டு போன ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நீ 21 வயசில் அறிமுகமாகி 30 வயசு வரைக்கும் வாய்ப்பு மட்டுமே வாங்கி கொண்டிருக்கிற. ஒரு நல்ல மேட்ச் அடித்ததில்லை. இதே ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இதிலேருந்து நீ மீண்டு வருவேன்னு நினைக்கிறேன். இதிலேருந்து மீண்டு வாரதும் மீண்டு வராததும் உன்ற கையில் இருக்குது. கிரிக்கெட்டுக்கு நீ தேவையில்லை. உனக்கு கிரிக்கெட் தேவைன்னா மீண்டு வா. ஸ்ரீலங்கா டீமுக்கு நீ தேவையில்லை. ஏதோ முடிஞ்சதை செய். சரி, அது இருக்கட்டும். இந்தியா மச்சின நிலைமை என்னட்டு பார்ப்போம். இன்றைக்கு ஓப்பன் வந்து கருணாரட்னமும் பதுமி சங்கமும். அது நல்ல ஜோடி தான். நல்லா விளையாடுமென்று எதிர்பார்ப்போம். அடுத்த 1 டவுன் கூடுதலாக சண்டிமெல்லாம் இன்றைக்கு இறங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கீப் பண்ணிக்க விட மாட்டாங்க, கையில் பிரச்சனை வருதுனுடைய. சண்டிமெல்லாம் 1 டவுன் இறங்க வாய்ப்பு இருக்குது. 2 டவுன் மத்யூஸ், 3 டவுன் வந்து மதுஸ்க இறங்க வாய்ப்பு இருக்குது. 4 டவுன் வந்து தனஞ்சேரி சில்வா. அங்கால 6 டவுன் தான் சிக்கலை கொடுக்க போகுது. ஏனெண்டா கமிண்டு மெண்டிஸுக்கு காயம் போல் இருக்குது. ஒருவேளை கமிண்டு மெண்டிஸ் விளையாட்டி குசல் மெண்டிஸ் டீமுக்குள்ளே குதிச்சிருவார். சரியோ, அந்த வாய்ப்பையாவது அவன் பயன்படுத்தினான்னு பார்ப்போம். அதுக்கு அங்கால பிரபாஸ் ஜெயசூர்யா அப்படியே போலர்ஸ் அங்கால. ஓகே, இலங்கை டீமின் போலிங்கை பற்றி தெரியல. ஆனால் பேட்டிங் வேறு லெவலில் இருக்க போகுது. ஏனெண்டா ஏற்கனவே மத்யூஸ் லோட்ஸில் செஞ்சுரி அடிச்சிருக்கிறான். அடித்து ஒரு மேட்சை வின் பண்ணியும் கொடுத்துருக்கான். அப்போக்கே மத்யூஸ் கேப்டனாக இருந்திருக்கான். சரியோ, நான் சொல்கிற 4 பேரையும் கவனிங்க. பதுமி சங்க, கருணாரட்ன, சண்டிமல், மத்யூஸ். இந்த 4 பேரில் ஒரு ஆள் செஞ்சுரி அடிப்பான், 2 பேர் 50 அடிப்பாங்க. இதுதான் இன்றைக்கு என்னுடைய கணிப்பு. இன்றைக்கு ஸ்ரீலங்கா இத்தனை ரன் அடிக்குமெண்டா. அதுக்கு முன்னே ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுத்துங்க. இல்லாட்டி நான் போடுற வீடியோ உங்களுக்கு வராது. நிறைய பேர் பெல் பட்டனை தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ வாரையில் நீங்கள் இடைக்கிட 1-2 வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு கீழே வந்து கவுண்ட் பண்ணுறீங்க, ஏன் அதுக்கு வீடியோ போடலை, ஏன் இதுக்கு வீடியோ போடலைன்ட்டு. நான் எல்லாத்துக்கும் வீடியோ போடுறேன். நீங்கள் தான் பார்க்குறீங்க. ஏதோ பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுத்தி வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு எல்லா வீடியோவும் பெறும். சரி, இப்போ ஸ்ரீலங்கா எத்தனை ரன் அடிக்குமெண்டா? ஒரு 380 ப்ளஸ் பண்ணும். ஸ்ரீலங்கா டொஸ்பின் பண்ணி வெட்டிங் எடுத்தா 380 ப்ளஸ் பண்ணும். ஓகே, ஏதோ மச் முடிய பார்ப்போம் ஸ்ரீலங்கா என்ன செஞ்சு வச்சுருக்கேன்ட்டு. நன்றி, வணக்கம்.